கேக் வெஸ் எல்டிவி. உங்க ப்ராடக்ட் எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு எப்படி கஸ்டமர் வருவார். ஸோ அப்போ நம்ம பிசினஸோட நேச்சர் என்ன, அந்த பிசினஸ் எந்த டைம்ல ஆரம்பிக்கிறத பொறுத்து ஸ்பெண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் டைம் வேல்யூவோட அதிகமா இருந்ததுன்னா லாஸ் ஆயிடுவோம். ஸோ அப்போ கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கு நீங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங் பண்ணணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி டேம் பற்றி பேசியிருந்தேன், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். சரிங்களா, பார்க்காதவங்க அந்த வீடியோ முன்னாடி இருக்கும், போய் பாருங்கள். பட் ஈவன் நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் கூட வந்து ஆல்ரெடி வந்து பேசின டாபிக் தான். சரியா, கேக் வெஸ் எல்டிவி. ஸோ கேக் அப்படின்னா கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வெஸ் லைஃப் டைம் வேல்யூ. கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவோம். நார்மலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரீட்டைல் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை எங்களை மாதிரி ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கலாம், ஒரு பைக் ஷோரூம் இருக்கலாம். ஸோ அது இட்ஸ் ஈக்குவல் டு ரீட்டைல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் எப்படி நம்ம இடத்துக்கு வருவாங்க, நம்ம பொருளை வாங்க எப்படி வருவாங்க? அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தணும், நம்ம பொருள் இருக்கிறத சேர்த்தணும், அப்போ தான் அவங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க. ஸோ அப்போ அந்த நம்ம பொருளை வாங்குறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட வரணும், நம்ம இடத்துக்கோ நம்மளுடைய ஆன்லைன் இருக்கிற ஸ்டோருக்கோ ஏதோ ஒன்று. நீங்கள் ஆன்லைனில் அமேசான் இருக்கிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறீங்க, உங்கள் பொருளை அதில் விற்கிறீங்க, இல்லை D2C டைரக்ட் டு கஸ்டமர், அதை பற்றி வீடியோ வேணாலும் முன்னாடி போய் பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் ப்ராடக்ட்டு எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு எப்படி கஸ்டமர் வருவார். சரியா? ஸோ அப்போ அதை கொண்டு வர வைக்கிறதுக்காக நம்ம மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங் பண்ணணும். இல்லை நம்ம வந்து ஒரு B2B பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கலாம், B2B வரமாட்டாங்க, நம்ம தான் சேல்ஸ் போய் பண்ணணும். ஆன்லைன்லேயும் பண்ணலாம், பட்டு அதை தாண்டி வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஃபீல்ட் சேல்ஸ் பீப்புள் போட்டு அவங்க போய் டைரெக்டாக பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மருந்து கம்பெனியெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அங்கே மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க டாக்டர்கிட்ட வந்து இந்த இந்த எங்களுடைய மெடிசனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இந்த நோய்க்கு இந்த மெடிசன் இப்போ நாங்கள் புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு சேல்ஸை போட்டு போய் நம்ம வந்து கஸ்டமரை நம்ம ப்ராடக்டை வாங்க வைக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த கஸ்டமரை அக்வயர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்குது, செலவு இருக்குது. ஸோ அதுதான் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எங்களுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நித்ரா ஜாப்ஸ் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு 2 சைடு கஸ்டமர் கிட்டத்தட்ட. என் வேலை தேடுறவங்களையும் நான் கொண்டு வரணும், வேலை கொடுக்குறவங்களையும் கொண்டு வரணும். ஸோ அப்போ 2 பேர்த்தையுமே நான் அக்வயர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எங்களுடைய ஜாப் போர்ட்டலில் உங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுதியான ஆளுங்க கிடைப்பாங்கன்னு நான் சொல்லி இவங்களை கொண்டு வரணும். இப்போ இவங்களை வந்து எங்களுதில் ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ், கிட்டத்தட்ட 5000 ஜாப்ஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. 5000க்கு மேலேயே இருக்கும். எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து 5000 ஜாப்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ நான் இவங்ககிட்ட என் வேலை தேர வேண்டியலாம் சொல்லி, இங்கே வாங்கப்பா நித்ரா ஜாப்ஸ் வாங்க, இங்கே 5000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு, உங்களுடைய நாலேஜுக்கு எது சூட்டபுள்ஸாக இருக்கோ நீங்கள் அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ எங்கள் கஸ்டமரை கொண்டு வரது. ஸோ உதாரணத்துக்கு இதே வந்து இந்த கஸ்டமரை கொண்டு வரதில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இருக்குது. கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டை வந்து 0 பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் ஒரு 2 ஸ்கூலு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு ஸ்கூல் ஒரு 15 வருஷமாக இருக்குது, இன்னொரு ஸ்கூல் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 2மே கிட்டத்தட்ட சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங் 0, இன்னொருத்தர் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு. நிறையா வந்து ஒரு மராத்தான் நடத்துகிறாரு, சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம்ல ஆடு கொடுக்குறாரு, வெவ்வேறு மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. ஸோ அவர் கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் அவர் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நான் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறேன், என்னை தேடி வருவாங்க, அதே மாதிரி என்னோடய சீட்ஸ் எல்லாம் லிமிட்டாக தான் வச்சுருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு பெருசாக வந்து நான் வந்து கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு செலவு பண்ண வேண்டியது இல்லைங்கிறது அவருடைய தாட்டு. அது உண்மை தான், அவருக்கு சீட்டு ஃபுல்லாகிடுது. ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸோட நேச்சர் என்ன, நம்ம அந்த பிஸ்னஸை எந்த டைமில் ஆரம்பிக்கிறங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 2 நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்டாக் புரோக்கிங் ஆப்பு ஜெரோதா அண்டு குரோ. 2 ஆப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஜெரோதா இது வரைக்கும் கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்டே பண்ணலை. அதனால் அவங்க வருஷம் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதே குரோ அவங்க வந்து ஆனால் 2010 ஆரம்பித்தாங்க ஜெரோதா. குரோ இப்போ தான் 2020 ரேஞ்சில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, மோரார்லெஸ். அல்லது 2017 இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாங்க.
ஸோ அவங்க கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா பக்கமும் ஆட் பார்த்துருக்கலாம், ஐபிஎல்ல ஆட் பார்த்துருக்கலாம், டிவியில் ஆட் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ப்ராஃபிட்டபிள். அவங்க அதை அந்த டைமில் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி வந்து ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டுக்காக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்போ க்ரோ வந்து ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வரும், ஒரு 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 ஸ்கேல் ரீச் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் வருங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுதான் கஸ்டமரை அக்யூர் பண்ணுற காஸ்ட்டு, சிஏசி கேக்னு பேர். சரி, இந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் என்ன எல்டிவி அப்படின்னா லைஃப் டைம் வேல்யூன்னு அர்த்தம். லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னா நீங்கள் இந்த கஸ்டமரை அக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபா, இப்போ நான் எம்ப்ளாயி வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு 500 ரூபா செலவு பண்ணுறேன். 500 ரூபா கூட இல்லை, ஏன்னா நான் வந்து லீட்ஸ் எனக்கு கிடைக்கும். 100 ரூபாயில் ஒரு லீடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 250 ரூபாயில் ஒரு லீடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 லீடு டு 5 லீடுக்கு தான் 1 கன்வர்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது வந்து ஒரு 10 லீடுக்கு தான் 1 கன்வர்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் 2500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி தான் என்னால் வந்து ஒரு பேமெண்ட், பேசிக் 1000 பேமெண்ட்டை வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து லாஸு, செகண்ட் சேல்ஸு லாஸு, செகண்டாக ஒரு ரிப்பீட் வரணும். அவர் ரிப்பீட் வரணும். ஃபஸ்ட் டைம் கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து செகண்ட் டைம், ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பேமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதில் 1000 ரூபா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1000 ரூபா. பேசிக் மட்டும் எடுத்தால் டைட்டில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்ட்ரிக்ட் அடிஷனலாக வேணால் இன்க்ரீஸ் ஆகும், தமிழ்நாடு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். இது டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ மூணாவதோட நான் பேசிக்கை வச்சுக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு 2500 ரூபா செலவு பண்ணி 10 லீட்ஸ் எடுத்து அந்த லீட்ஸ்லேருந்து 1 மட்டும் வந்து எனக்கு பேமெண்ட்டாக கன்வெர்ட் ஆச்சு. அப்புறம் அவர் வந்து மூணாவதோட கொடுக்கும்போது தான் நான் ப்ராஃபிட்டுக்கே வருவேன். ஸோ அப்போ நான் கஸ்டமர் அக்யூர் பண்ணும்போது என்னுடைய லைஃப் டைம் வேல்யூ என்ன? ஸோ இவர் வந்து நமக்கு வந்து நான் இப்போ ஒருத்தர் அந்த 10 லீட்ஸை வச்சு ஒருத்தர் அக்யூர் பண்ணிட்டேன். அவர் எனக்கு எத்தனை தடவை வந்து நம்ம ஜாப்ஸில் வந்து அவர் லிஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வந்து இந்த லைஃப் டைம் வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். ஸோ லைஃப் டைம் வேல்யூவோட அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாஸ் ஆகிடுவோம். அந்த கேக்கை வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி அது வந்து எப்போவுமே எல்டிவியோட கம்மியாக இருக்கணும், எல்டிவியோட ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ அதுக்காக நான் சொன்ன மாதிரி 2500 ரூபா செலவு பண்ணி ஒரு கஸ்டமரை கடைசியாக கொண்டு வந்து அவர் 3000 தான் பே பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபா ப்ராஃபிட்டுக்கு இவ்வளவு வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு 10,000 நமக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த வந்து கேக் வந்து ஒர்த்தபிள். ஸோ இதுதான் வந்து கேக் வெஸ் எல்டிவி. இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி, இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு எப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆர்கானிக் க்ரோத் இருக்கும், பிராண்ட் இருக்கும், அவங்களே வருவாங்க. இப்போ ராம்ராஜ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நம்ம வேஸ்டின்னு சொன்னால் ராம்ராஜ்னு சொல்கிற அளவுக்கான ஆட் நம்ம கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. பட் ஸ்டில் தே ஆர் கிவிங் ஆட், மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் மக்கள் மனசில் திருப்ப பதிய வச்சாதான் அவங்க வேற காம்படிட்டரையும் உள்ளே வராமல் தடுக்க முடியும். அதே சமயத்தில் இன்னும் கஸ்டமர் வாக்கின்ஸை அதிகம் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு எதுவும் உங்களுக்கு லிமிட்டட் தான். இப்போ ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நான் 50 சீட்டு தான் இருக்குது, நான் 50 நான் எதுவுமே பண்ணாமல் ஃபில் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணவே வேண்டியதில்லை. ஆனால் உங்கள்கிட்ட 500 சீட் இருக்குது, 250 தான் ஆகுதுன்னா மீதி 250 என்ன பண்ண முடியும்? மீதி 250 நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அப்போ கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அது இல்லாமல் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் பொருளுக்கு விலை வைக்க முடியும்னு வச்சுக்கிட்டு, அதை அவங்க எத்தனை தடவை ரிப்பீட் வருவான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேக் எவ்வளோ செலவு பண்ணலான்னு டிசைட் பண்ணி உங்கள் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கேக் வெஸ் எல்டிவி. தேங்க்யூ.